ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேம்பே அக்கௌண்ட்டை நம்ம எப்படி வீட்டில் இருந்தே ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதுக்கு ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேன் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டில் இணைச்சிருக்கிற ஃபோன் நம்பர், இந்த 3 இருந்தால் மட்டுமே போதும். இப்போ இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க, கூகுளில் போனீங்க அப்படின்னா ஃபேம்பே அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அக்கௌண்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஆப் ஸ்டோரில் இந்த மாதிரி கொடுக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப் இருக்குது அப்படின்றத நான் உனக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஃபினான்ஸ் சம்மந்தமான எல்லா கண்டென்ட்டுமே நான் போட்டுக்கிட்டுருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இதை இப்போ இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இன்ஸ்டால் பண்ணவொடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கீழே என்டர் ஃபேம் ஆப்னு இருக்கா, இதை கொடுத்துக்குங்க. கிளிக் பண்ணவொடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கிடுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக கொடுத்துருக்குங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் இருக்கிற நேமை அப்படியே இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்குங்க. சோர்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஃபேமிலியிலேருந்து கொடுக்குறாங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸா, இல்லை லீகல் கார்டியன் இந்த மாதிரி யாராவது கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஃபேமிலி அப்படின்றத கொடுத்துக்குங்க. ரெஃபரல் கோடு கீழே இருந்துச்சு அப்படின்னா கொடுத்து என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட எனேபிள் லொக்கேஷன் வந்து ஆக்சஸ் பண்ண கேட்பாங்க. இந்த ஆக்சஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். கீழே அந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்கு எல்லா அப்டேட்டுமே இந்த பேங்க்கில் இருந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் எனேபிள் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷன் அந்த இடத்துல எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று கேட்கும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடி கேட்கும். இந்த இடத்துல அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான யூபிஐ ஐடி இவங்க கொடுத்துருப்பாங்க. இதைத்தான் நீங்கள் வச்சு எந்த இடத்துலனாலும் பே பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா ரிசீவ் பண்ணுறதுனால அதை வச்சு ரிசீவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல இப்போ நீங்கள் லெட்ஸ் கோ அப்படி கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பே யூபிஐ ஐடி ஆர் நம்பர் கேட்குது. இந்த இடத்துல இப்போ நீங்கள் கெட் வெரிஃபை அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் இந்த இடத்துல கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கெட் ரெடி வித் யுவர் ஓன் ஆதார் கார்டு அப்படி கேட்குறாங்க. உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் கையில் வச்சுட்டு இந்த இடத்துல கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ண சொல்கிறாங்க. இதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டுக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி பின் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருப்பீங்க. அதாவது டிஜிலாக்கரில் நீங்கள் ஒரு செக்யூரிட்டி பின் வச்சுருப்பீங்க. அந்த பின்னை போட்டு இந்த இடத்துல டன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டா ஆதார் கார்டாக கேட்குறாங்க. இப்போ ஆதார் கார்டு மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. அதனால் இந்த இடத்துல ஆதார் கார்டு டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோடது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிலாக்கர் மூலிமா பேச்சப் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஆதார் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்னு ஒரு மெசேஜ் மாதிரி இந்த இடத்துல காட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு இருக்கா, இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் கரெக்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் பேன் கார்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை குயிக் வீடியோ கால், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வீடியோ கால் மூலிமா இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எதுக்காண்டி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு டவுட் மட்டும் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும் போதும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு அலோ வில் விசிட் த சைட் அப்படின்னு கேட்குதா, ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் வருவாங்க. இதில் நீங்கள் என்ன வச்சுருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பர், அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கணும், ஒரு பேனாவோட சேர்த்து. இதுக்கப்புறம் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளோட கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால் பண்ணுவாங்க. இந்த காலை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டை அந்த ஃபோட்டோவில் வச்சு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சைன் போடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் போடலாம். அப்படி இல்லைனா பேன் கார்டை மட்டும் நீங்கள் ஃபோட்டோ கொடுத்துட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இடத்துல ப்ரொசீட் கொடுத்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிடுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஜாயினிங் த கால் அப்படின்னு ஒரு மெசேஜ் மாதிரி கேட்கும். இப்போ கிளிக் ஹியர் டு கோ டு பேக் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வரும். சரிங்களா?
யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் வெரிஃபை அப்படின்னு உங்களோட பேர் போட்டு இந்த இடத்துல வெரிஃபை கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த இடத்துல கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல டன் இருக்கும். சரிங்களா, டன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜில் ஆக்டிவேட் நவ் அப்படின்னு இருக்குதா. இப்போ இந்த இடத்துல உங்களோட யூபிஐ ஐடி போட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ஒரு 500 இல்லைனா 1000 வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆட் எக்ஸ்ட்ரா மெயில், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே சேஃபு. ஆட் இமெயில்னு இருக்கும். இந்த ஆட் இமெயிலை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட வெரிஃபை வித் கூகுள் இருக்கும். இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல மேனுவலாக உங்களோட மெயில் ஐடியை வந்து வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்பவுமே சேஃபு. மெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து யாருனாலும் லாகின் பண்ண முடியாது. அதனால் இது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லெட்ஸ் ஆக்டிவேட் ஒரு யூபிஐ ஐடி இருக்கும். வியூ எஸ்எம்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் போகும். உங்களோட ஆக்டிவேட் வந்து பேங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து எப்பயும் போல் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டேரெக்டாக ஃபேம்பே அக்கௌண்ட்டுன்னு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப் வரும். என் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே கைஸ், நீங்கள் இந்த வீடியோவில் நல்லா தெரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. மறக்காமல் ஏதாவது டவுட்டு அப்படின்னா கமெண்ட்ஸில் இருக்குங்க. வேறு அக்கௌண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணணுன்னா சரி, அந்த அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டுன்னு அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்து அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காட்டுறேன். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை, லவ் யூ கைஸ்.